போடுவார். வெத்தலை போடுறதுக்கு வெத்தலை இல்லை. முருகனுடைய படத்தை பாட்டார். முருகன் ஆண்டி கோலத்துல இருக்கான். ஆண்டி இருக்க முருகன் அவன்கிட்ட என்ன இருக்கும்? ஏதாவது இருக்குமா? ஆண்டி முருகன்ட்ட அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. யார் ஆண்டி முருகனை வீட்டில் வச்சு பூஜை பண்றாங்களோ அவனை அரசனாக்காம விடமாட்டான் முருகன். அது ஒரு சூட்சமம். நிறைய பேர் ராஜலங்கார முருகன் படத்தை வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஆசை என்னது, நம்மளும் ராஜா மாதிரி இருக்கணும். பழனி மலையில ஏறும்போதே கேட்கிறானே, மேல சாமி எப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்காரா, ராஜாவா வாயில குறி சொல்லக்கூடாதான், ராஜலங்காரத்தில் இருக்காரா, ஆண்டியா இருக்காரா. ஆண்டியா இருக்காருன்னு சொன்னா புடுன்னு கீழே இறங்கிடுறான். இதுக்கு முன்னாடி என்னமோ டாடா பிர்லாவா இருந்த மாதிரியும், இதுக்கப்புறம் தான் முருகனை பார்த்து அப்படி ஆகிற மாதிரியும் அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியும். நகரத்தார்னு ஒரு சமூகம் இருக்கிறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்க பெரும்பான்மையான முருகன் கோவிலை கட்டினது பூரா அவங்க தான். அந்த கோயில்ல அவங்க வழிபடுறது பூரா யாருன்னா ஆண்டி முருகனை தான் பூஜை பண்ணுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு செல்வ குவியலினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, ஆண்டி முருகனை பூஜை பண்ணாதான் அரசனாக முடியும். ஆண்டினா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லாத ஆண்டி இல்ல, செல்வ குவியல் மேல நிக்கிற ஆண்டி அவன். அதனாலதான் அவனுக்கு பேரு ஞான பண்டாரம்.